ப்ரைஸ் தி லார்ட். ஜீசஸ் லவ்ஸ் மீ ஃபேமிலி. இன்றைக்கி கூட நம்ம ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன தோட்டம்மா? என்ன தோட்டம்மா இது? இது நெல் விளையிற தோட்டம். எப்படி இதெல்லாம் விளையுது? இதெல்லாம் ஆண்டவர் மழை கொடுக்குறார். ஆண்டவர் தான் விளை வைக்கிறார். எல்லாமே ஆண்டவர் தான் மழை கொடுத்து விளை வச்சு அறுவடைக்காக ஏற்படுத்துகிறது ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவரை நம்புவர்களுக்கோ ஒரு நன்மை குறையாது. 100, 60, 30 பலன் தருவார். ஹல்லேலூயா. இந்த நெல் விளைஞ்சிருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் பாருங்க, ஏசாயா 32 அதிகாரம் 15 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் இப்படி இருக்கும்னு சொல்றாரு. எப்படி இருக்கும்னா செழிப்பு இல்லாமல் இருக்கும். அப்போ உன்னதத்திலிருந்து எப்பொழுது பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் ஊற்றப்படுகிறாரோ அப்பொழுது வசனம் சொல்லுகிறது வனாந்திரம் வயல்வெளியாக மாறும். ஹல்லேலூயா. எப்படி மாறுமா? வயல்வெளியாக மாறும். இதற்கு ஒப்பனையான இன்னொரு வசனம் பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பார்க்குறோம். 1 அதிகாரம் 8 வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன ஆவீங்கன்னா பலனடைவீர்கள். பலனடைஞ்சு எப்படி இருப்பீங்கன்னா சாட்சிகளாக இருப்பீங்க. உங்கள் வீட்டில் சாட்சியாக இருப்பீங்க, உங்கள் கிராமத்தில் சாட்சியாக இருப்பீங்க, உங்கள் டவுனில் சிட்டியில் சாட்சியாக இருப்பீங்க, உங்கள் ஸ்டேட்டில் சாட்சியாக இருப்பீங்க, உங்கள் நேஷனுக்கே வேர்ல்டு அளவுக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அப்படியே நீங்களும் உட்கார்றீங்களா? பாருங்க, நான் உங்களுக்கு நெல்மணி காட்டுற அழகா விளைஞ்சிருக்கக்கூடிய நெல்மணி. ஆமென். இந்த மாதிரி நெல்களை செழிப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார், நமக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நம்ம மேலே ஆவியோருடைய அபிஷேகம் நம்ம மேலே ஊற்றப்படும் பொழுது என்ன நடக்குதுன்னா பெலன் வருகிறதாம். பெலன் நம்ம சாட்சியாக இருப்போம்னு சொல்கிறார். அதே மாதிரி வனாந்திரம்னா அங்கே ஒரு செழிப்புமே இருக்காது. ஆனால் அந்த இடத்த ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆவியானுடைய உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்திரம் வயல்வெளியாகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் என்ன தெரியுமா வசனம் தியானிக்க போகிறோம்? ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அதன் பிறகு வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் செழிப்பான வயல்வெளியாகணும்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக, வார்த்தைக்காக, ஆவியானுடைய வல்லமைக்காக, பலனுக்காக காத்திருக்கும் பொழுது அவர் நம்மை நிரப்புகிறவராகவும் செழிப்பான வயல்வெளியாக மாற்றுகிறவராகவும் நமக்கு நாமே ஆசீர்வாதமாகவும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாகவும் நம்மை மாற்றுவார். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல இருந்து உங்களை சந்திக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். அம்மா ஜெபரத்தினம் and me.